ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரியில் இருக்கிற காமராஜர் கட்டின எங்களுக்கு காமராஜர்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவர் கட்டின பாலத்தை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சரி போயே ஆகணும், கன்னியாகுமரி வந்துட்டோம். பாலத்தை பார்க்காம இருந்தால் எப்படி? அவரை தான் பார்க்க முடியல, அவர் கட்டின பாலத்தையாவது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஆட்சி காலத்தில் எவ்வளவோ செஞ்சுருக்காரு. அதில் ஒன்று வந்து இந்த பாலம். அந்த பாலத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாலத்து மேலே தண்ணி போகுதா? அது எப்புட்றா போகும்? அப்படின்னு சொல்லிட்டு பாலத்து மேலே வண்டி போய் பார்த்துருக்கேன். தண்ணி போய் பார்த்ததே இல்லையா, நம்ம போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து கன்னியாகுமரி போய் பார்த்தோம். பார்த்துட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பலான்றப்போ அந்த பாலத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சரி போயிட்டுருந்தோம். அதாவது கன்னியாகுமரி கடற்கரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆன் தி வே தான் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வெளியில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். உண்மையாலுமே இவ்வளோ இயற்கை நிறைந்த சூழ்நிலை வந்து நம்ம ஊரில் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வரோம் அப்படின்றத வந்து இதை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நிறையா மலைகளை உடச்சிட்ருக்காங்க, நிறைய இது செஞ்சிட்ருக்காங்க. இயற்கை பேரழிவுக்கு உண்டான இதை வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். இயற்கை இன்னும் மேலும் மேலும் நம்ம வளர்த்தோம்னா இங்கே பாருங்கள், கண்ணு குளிர எவ்வளோ இயற்கை சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றதே. இது வந்து என் ஃபோனில் எடுத்ததுனால ஓரளவுக்கு தான் கிளாரிட்டி இருக்கும். கேமரா இல்லாதனால நம்ம இருக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லையா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டி பாலம். தொட்டி பாலத்தை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இயற்கையாக எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் தொட்டி பாலம். நாங்கள் போனப்போ தண்ணி ட்ரை சீசனு, கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருந்தது. இப்போ இந்த ஆறு காட்டுறேன் பாருங்களேன். இங்கே மேலேருந்து வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். என்றைக்குமே வந்து எத்தனை மனிதனால் உருவாக்கப்பட்ட எத்தனை அழகான பொருள் இருந்தாலும் இயற்கையினுடைய அழகுக்கு ஈடு கொடுக்க யாராலையுமே முடியாது. என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இயற்கையோட என்றைக்குமே நம்ம போட்டி போட முடியாது. அழகுலேயும் சரி, எல்லாத்துலேயும் சரி. எவ்வளோ அழகு நிறைந்த இயற்கை காட்சிகளாக இருக்குதுன்னு மட்டும் வந்து பாருங்களேன் கன்னியாகுமரியை. தண்ணி பார்த்ததையும் என் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு என்னோட குழந்தைக்கும் குஷி தாங்க முடியல. குளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குளிக்க வந்துட்டாங்க. என்னோடய பொண்ணு ஆட்டத்தை மட்டும் பாருங்களேன், தண்ணியில் இறங்கிட்டு. கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் இல்லை தண்ணியை பார்த்ததையும். ஆத்துக்குள்ளே ஏழேலோ ரெடியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆத்துக்குள்ளே ஏழேலோ அத்திமரம், ஆத்துக்குள்ளே ஏழேலோ அத்திமரம்,